புனித ஜோசப் பொதுமை பள்ளியில் நடந்திருக்கின்ற இந்த நூலக திறப்பு விழா நிகழ்விற்கு என்னை பெருவிருப்பத்தோடு அழைத்து விருது அளித்து கௌரவித்திருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய இயக்குனர், பெருமதிப்பிற்கும் பேரன்புக்கும் உரிய அருட்தந்தை விமல் அவர்களே, இந்த மிகச்சிறந்த இந்த பள்ளியினுடைய முதல்வர் அன்பிற்குரிய மேரி பெர்பான்ஸ் அவர்களே, எனக்கு முன்பாக வரவேற்புரை ஆற்றிய அன்பிற்குரிய ஆசிரியர் அற்புதராஜ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற பெரு மதிப்புக்குரிய பேரன்பிற்குரிய அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, இந்த நாட்டினுடைய அளப்பரிய உயர்வுக்கு எதிர்காலத்திற்கு அடித்தளமிட காத்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு தமிழ் நிலமெங்கும் பல்வேறு அமைப்புகள், அது ரோட்டரி அமைப்பாக இருக்கலாம், அல்லது அரிமா சங்கமாக இருக்கலாம், அல்லது பல்வேறு கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள், பள்ளிகள், இப்படிப்பட்ட நிலைகளிலே அவர்களெல்லாம் தங்களுடைய நிகழ்வுக்கு என்னை அழைத்தாலும் கூட எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் என்னால் செல்ல முடிவது இல்லை. மிக அரிதாகவே ஒன்றெண்டு நிகழ்வுகளில்தான் நான் கலந்து கொள்ளுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அரிதான நிகழ்வாகத்தான் இன்றைக்கு இந்த புனித ஜோசப் பொதுமை பள்ளியினுடைய நூலக திறப்பு விழா நிகழ்வில் நான் கலந்து கொள்ளுகிறேன், கலந்து கொள்ள ஒத்துக்கொண்டேன். அதற்கு காரணம் இயல்பாகவே நான் குழந்தைகளை சந்திப்பதிலே பேரார்வம் கொண்டவன். மாணவ செல்வங்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய வளமான எதிர்காலத்திற்கு அடித்தளமிடப் போகிறவர்கள். எனவே அவர்கள் அறிவும் ஆற்றலும் அதே நேரத்தில் மகத்தான மானுட பண்பை கொண்டவர்களாக அவர்கள் வளர வேண்டும். அறிவு ஆற்றலோடு மகத்தான உயரிய பண்பை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தால்தான் அவர்கள் ஒரு மகத்தான ஒரு மிகச்சிறந்த நாட்டினுடைய குடிமக்களாக எதிர்காலத்தில் மலர்வார்கள் என்கிற நம்பிக்கையிலே அவர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் எனக்கு உண்டு. ஆனாலும் கூட அதை தாண்டி இந்த அருமையான இந்த சேலம் மாவட்டத்தினுடைய ஓமலூர் பள்ளியிலே, ஓமலூர் பகுதியிலே மிகச்சிறந்த ஒரு பள்ளியாக இன்றைக்கு ஒருவனுக்கு உயர்வாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய இயக்குனர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்தந்தை விமல் அவர்களுடைய அழைப்பிலே இருந்த அந்த பேரார்வம், என் மீது அவர் காட்டிய அந்த பேரன்பு, அதற்கு கட்டுப்பட்டுத்தான் நான் இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அவர் மிகச்சிறந்த ஒரு கவிதையை
இங்கே வாசித்து மகிழ்ந்தார், உங்களையும் மகிழ வைத்தார், கைதட்ட வைத்தார், கேட்டு கைதட்டலை பெற்றார். மிகச்சிறந்த கவிதை. அந்த கவிதைகளுக்கு, கருத்தாக்கங்களுக்கு நான் தகுதியானவர் என்று நானே சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை, சொல்ல முடியாது. நேர்மையாக இருப்பது என்பது மிக இயல்பான ஒரு மானுட பண்பு. அதுவும் எவை போன்ற அரசு ஊழியர்கள், அரசு அலுவலர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று விதி சொல்கிறது, சட்டம் சொல்லுகிறது. Every public servant is supposed to maintain absolute integrity என்று விதி சொல்லுகிறது. எனவே விதியின்படி நடப்பது இங்கே வித்தியாசமாக இருக்கிறது, சட்டத்தின்படி நடப்பது இங்கே வித்தியாசமாக இருக்கிறது. காரணம், அப்படி பெரும்பாலானவர்கள் நடக்கின்ற சூழ்நிலை இங்கே இல்லை. விதிமீறல் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே யாராவது ஒருவன் விதிப்படி நடக்கிறான் என்று சொன்னால் அவனை வித்தியாசமாக பார்க்கக்கூடிய கோணம் இருக்கிறது அல்லவா? அந்த கோணத்தினுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு எனக்கு இவ்வளவு பெருமைகளை தாங்கிய ஒரு கவிதையை இங்கே நம்முடைய அருட்தந்தை அவர்கள் மிக அழகாக அவர் வடித்து தந்திருக்கிறார். எனக்கே அந்த பெருமையை அவர் குறிப்பிட்டிருக்கின்ற சிறப்பு பெருமை எனக்கு எந்த அளவிற்கு புலங்காகிதம் கொடுத்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த கவிதை ஆற்றல் இருக்கிறது அல்லவா? மிக அழகிய தமிழிலே அவர் வெளிப்படுத்திய விதம், அந்த வார்த்தை மிக அழகான கவிதை. அந்த ஆற்றலுக்கு, அந்த தமிழுக்கும் நான் மீண்டும் நம்முடைய அருட்தந்தைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஆங்கில பள்ளி. எனவே நான் அவர் கேட்டேன், ஆங்கிலத்திலே பேச வேண்டுமா, தமிழிலே பேச வேண்டுமா என்று நான் கேட்டேன். ஏனென்றால் உலகத்தினுடைய மூத்த மொழி, உலகத்திலே 6 மொழி என்று சொல்லுவார்கள். அது ஹீப்ருவிலிருந்து தொடங்கி சீனம், லத்தீன், கிரேக்கம், தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த 6 மொழிகளிலே இன்றைக்கும் அந்த பழமையும் இளமையும் மிகுந்த இலக்கிய இலக்கண பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழியை பெற்றவர்கள் நாம், பெருமைக்கு உரியவர்கள் நாம். ஆனால் இங்கே தமிழிலே ஒருவன் பேசிவிட்டால் ஏதோ போல தகுதி குறைபாடுவதை போல கருதக்கூடிய ஒரு சமூக சூழலிலே நாம் வாழ்கிறோம். ஆங்கிலம் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கில ஆற்றல் நமக்கு அவசியம். அகில உலகத்திலும் இந்த தமிழகத்திலிருந்து புறப்பட்டு போகின்ற எம்முடைய மாணவ செல்வங்கள், எம்முடைய இளைஞர்கள், இளம்பெண்கள் அவர்கள் சாதிக்க வேண்டும், சரித்திரத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் பெரிதும் விரும்புகிறவன். எனவே இவர்களுக்கு ஆங்கில ஆற்றல் அவசியம், அது அதிமுக்கியம். ஆனால் அதிலே மோகம் கொள்வதிலே எனக்கு உடன்பாடு அல்ல, அதிலே இல்லை. ஆங்கிலத்திலே பேசினால்தான் அறிவாளி என்று சொல்லுவது என்பது மூடத்தனத்தினுடைய உச்சம் என்று நான் கருதுகிறேன். எனவேதான் இந்த மோகத்தை, நம்முடைய தமிழ் சமூகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய மேகத்தை போல இந்த ஆங்கில மோகம் இருக்கிறது அல்லவா, அதை போக்க வேண்டும் என்று நினைப்பவன். எனவே கலெக்டராக உங்கள் அருகே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் ஒரு 13-14 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இருந்த பொழுது நான் அடிக்கடி செல்லுவது உண்டு. ஊரக பகுதிகளுக்கு, கிராமிய பகுதிகளுக்கு நான் செல்லுவது உண்டு. அப்படி செல்லுகிற பொழுதெல்லாம் நான் தவறாது செல்லக்கூடிய இடங்கள் பள்ளிகள். காரணம், நம்முடைய இந்த பிள்ளைகளை நான் சந்திக்க வேண்டும் என்பதற்காக. அதைவிட நான் அரசு பள்ளிகளுக்கு அதிகமாக செல்லுவது உண்டு. காரணம், குழந்தைகளை சந்திக்க வேண்டும். குழந்தைகள் தான் உண்மையை பேசுபவர்கள். நம்மை போன்ற பெரியவர்கள் எல்லாம் உண்மை மாதிரி பேசுவோமே அல்ல, உண்மையை பேசக்கூடியவர்கள் நம்முடைய குழந்தைகள் தான். எனவே உண்மையை பேசக்கூடிய இந்த நேர்மையாளர்களாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை சந்திப்பதற்காக நான் அரசு பள்ளிக்கு நான் அடிக்கடி செல்லுவது உண்டு. அப்படியாக நான் நாமக்கல் மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த பொழுது காவிரி ஆற்றினை ஒற்றி இருக்கக்கூடிய மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்து அரசு பள்ளிக்கு நான் செல்லுகிறேன். அங்கே செல்லுகிற பொழுது அந்த பள்ளி பிள்ளைகள், அது அரசு
ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் இட் வாஸ். அந்த பள்ளியிலே நான் அந்த மாணவர்களிடத்திலே சந்தித்து நான் அவர்களிடத்திலே ஆங்கிலத்திலே கேள்வி கேட்பேன். என்ன இப்பத்தானே நீ சொன்ன உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழின்னு, அப்ப ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சில பேருக்கு கேட்கலாம். நான் ஆங்கில ஆற்றலைத்தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ஆங்கில மோகத்தை ஒழிக்க வேண்டும் என்பது எல்லோருடைய தாகமாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஆங்கில மோகம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், எதுவுமே தூரத்தில் இருக்கிற பொழுது ஈர்க்கும், தூரத்தில் இருக்கிற பொழுதோ அல்லது மறைந்திருக்கிற எதற்கும் கவர்ச்சி அதிகமாக இருக்கிறது. எனவே ஆங்கிலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தூரத்திலே இருக்கிற பொழுது அது கவர்ச்சியாக மோகமாக இருக்கும். ஆனால் அந்த ஆங்கிலத்தை பிள்ளைகள் ஆற்றல் பெற்றுவிட்டால் ஆங்கிலத்திலே ஒன்றுமே இல்லை, என் தாய் தமிழ் உயர்ந்தது என்று அவர்கள் உணர்வார்கள். எனவே இந்த ஆங்கில மோகத்தை போக்குவதற்காக ஆங்கில ஆற்றலை உருவாக்க வேண்டும் என்று இந்த பிள்ளைகளிடத்திலே நான் கேள்விகளை கேட்பது உண்டு. நான் எல்லா பள்ளிகளுக்கும், நான் அப்பொழுது கலெக்டராக இருந்த பொழுது எல்லா பள்ளிகளுக்கும் சென்று கேட்கக்கூடிய முதல் கேள்வி வாட்ஸ் யுவர் நேம். இந்த பிள்ளைகள் அழகாக சொல்லுவார்கள். சமஸ்கிருதத்தை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பெயரை சொல்லுவார்கள். வாட்ஸ் யுவர் நேம் சொல்லுவார்கள். ஆனால் வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்று கேட்டால் எந்த பிள்ளைக்கும் அரசு பள்ளியிலே அன்றைக்கு நான் கலெக்டராக இருந்த அந்த காலகட்டத்தில் சொல்ல தெரியாது. வாட்ஸ் யுவர் ஃபாதர் சொல்ல தெரியாது. இந்த ஏழை பிள்ளைகளுக்கு, இந்த ஏழை பிள்ளைகளினுடைய கடைசி கல்விக்கான கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இந்த அரசு பள்ளியிலே நான் அன்றைக்கு சென்று கேட்ட பொழுது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்று கேட்டால் தன்னம்பிக்கையோடு இவர்கள் சொல்ல மாட்டார். இங்கே மிக அழகாக சொன்னார்கள், மிக அழகாக இங்கே பேசினார்கள் என்னோடு. அதற்காக அவர்கள் மிக அழகாக தன்னம்பிக்கையோடு என்னிடத்திலே ஆங்கிலம் பேசியதற்காக நம்முடைய இயக்குனர், முதல்வர், ஆசிரியர்களை நான் உள்ளார்ந்து பாராட்டுகிறேன். அன்றைக்கு மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு துவக்க பள்ளிகளை நான் சென்று பேசிய போது அந்த பிள்ளைகள் சொல்ல தெரியவில்லை. வாட்ஸ் யுவர் ஃபாதர், வாட்ஸ் யுவர் நேம் என்று கேட்டால் சொல்லுவார்கள், வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்று கேட்டால் சொல்ல தெரியாது. அப்ப ஒரு பையன் 4ஆம் வகுப்பு படிக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். அந்த பையன் அவனை கேட்டேன், தம்பி வாட்ஸ் யுவர் நேம் என்று கேட்டேன். வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சதீஷ் என்று அசாத்திய தன்னம்பிக்கையோடு இந்த பிள்ளை என்னிடத்திலே பேசினார். அதற்கு பிறகு நான் ஒரு கேள்வியை கேட்டேன், வாட்ஸ் யுவர் ஃபாதர் என்று கேட்டேன். அவன் மற்ற பிள்ளைகளை போல தயக்கமே கொஞ்சம் கூட இல்லாமல் மை ஃபாதர் இஸ் அ பார்ட்டர் என்று மிக அழகாக சொன்னார். மை ஃபாதர் இஸ் அ பார்ட்டர். என்னுடைய தந்தையார் ஒரு மட்பாண்டம் செய்யக்கூடிய ஒரு கிராமத்து தொழிலாளி. இந்த சமூகத்திற்கு உணவு அளிப்பவன் எவ்வளவு அவசியமோ அந்த உணவை சமைப்பவன், அந்த சமைப்பதற்கு பண்டங்களை, பாத்திரங்களை வடிவமைத்து கொடுக்கக்கூடிய, பாடைகளை வடிவமைத்து கொடுக்கக்கூடிய இந்த ஏழை தொழிலாளியும் இந்த சமூகத்திற்கு அவசியமானவன். மை ஃபாதர் இஸ் அ பார்ட்னர் என்று மிக அழகாக சொன்னார் சதீஷ். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு ஆச்சரியமாக. நான் எங்கேயும் பார்க்காத தன்னம்பிக்கையில், தகுதியில் மேம்பட்ட பிள்ளையாக இந்த ஏழை கிராமத்து பிள்ளை இருக்கிறானே என்று அப்படியே பார்த்து இவ்வளவு தன்னம்பிக்கையாக பேசுகிறானே என்று இன்னொன்று ஆங்கிலத்திலே கேள்விகளை கேட்டேன். கேள்விகளுக்கு பதில் சொன்னான். இறுதியாக கேட்டேன், வாட்ஸ் யுவர் ட்ரீம், வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான் என்று கேட்டேன். வாட்ஸ் யுவர் ட்ரீம்? இப்பொழுது கூட பிள்ளைகளை நான் கேட்டேன், வாட்ஸ் யுவர் ட்ரீம் என்று கேட்டேன். அப்பொழுது வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான், வாட்ஸ் யுவர் ட்ரீம் என்று கேட்டபோது இந்த ஏழை வர்ப்பாண்டம் செய்யக்கூடிய இந்த கிராமத்து தொழிலாளியினுடைய அன்பு பிள்ளை சதீஷ் என்னிடத்திலே ஐ அம் a டாக்டர் என்று சொன்னார். ஐ அம் a டாக்டர், ஐ அம் a டாக்டர் என்று சொன்னார். என்று சொன்னவுடன் நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தேன். ஆர் யூ டாக்டர்? நான் இடத்திலே கேட்கிறேன், at present are you a doctor? Currently you are a doctor? Are you a doctor என்று கேட்டேன். இப்பொழுது you are in 4th standard, are you a doctor என்று கேட்டேன். நீ 4வது படிக்கையிலேயே நீ டாக்டர் என்று சொல்லுகிறாயே, இது எப்படி சாத்தியம்? Are you a doctor? You are in 4th standard, is it right என்று கேட்டேன். ஒரு ஏழை பிள்ளையை ஒரு கலெக்டர் இவ்வளவு தூரம் தொந்தரவு கொடுத்திருக்க கூடாது. அது ஒரு சைல்டு அபியூஸாக கூட கருதலாம்.
ஆனாலும் கூட இந்த பிள்ளையின் மீது பேரன்பு கொண்டு, இந்த பிள்ளையினுடைய மிகச்சிறந்த எதிர்காலத்தில் பேரன்பு கொண்டு சமமான இந்த காலத்தில் இவர்களையெல்லாம் நிர்வகிக்கின்ற ஒரு ஆட்சியாளனாக, அந்த ஆட்சியாளனுக்கு முதல் தகுதியே சாதிகளை, மதங்களை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கடந்து என் தேசத்து பிள்ளைகளை நீ நேசிக்க வேண்டும் என்பதை என் நெஞ்சிலே நான் நிறைந்த காரணத்தினாலே இந்த பிள்ளையை நான் டார்ச்சர் செய்யலாம், ஆங்கில ஆற்றலை வளர்ப்பதற்காக கொஞ்சம் டார்ச்சர் செய்யலாம் என்று நான் எடுத்துக்கொண்டேன். அன்பாலே அப்பா சில நேரங்களில் அடிப்பது உண்டல்லவா, அதை போல ஆர் யூ டாக்டர், அட் பிரசன்ட் யூ ஆர் இன் 4th standard, ஆர் யூ டாக்டர், இஸ் இட் ரைட் என்று கேட்டேன். அப்பொழுதுதான் இந்த ஏழை கிராமத்து தொழிலாளியினுடைய பிள்ளைக்கு தப்பாக சொல்லிவிட்டோமே என்று அப்படியே கொஞ்ச நேரம் ஒழித்தார். எனக்கு வருத்தமாக இருந்தது. கலெக்டர் இவ்வளவு தூரம் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற வருத்தத்தோடு பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் இந்த பிள்ளை, கிராமத்து பிள்ளை சதீஷ் அப்படியே பார்த்துவிட்டு நான் சொல்லுகிறேன் என்கின்ற துணியிலே, நீ என்ன கலெக்டராக இருந்தால் நான் பயந்து விடுவேனா என்கிற துணியிலே, சார் இப்பொழுது சரியாக சொல்லுகிறேன், ஐ அம் எ டாக்டர், அது தப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப எப்படி இந்த பிள்ளை சொல்ல போறான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிச்சயமா இந்த அரசு பள்ளியில நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய எம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நிச்சயமாக இந்த ஏழை பிள்ளைக்கு ஐ எம் கோயிங் டு பி எ டாக்டர், ஐ வில் பிகம் எ டாக்டர், ஐ வில் பி எ டாக்டர் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்க போவது இல்லை. எப்படி இந்த பிள்ளை சொல்ல போகிறார் என்று கலெக்டராகிய நான் அங்கே பார்த்து கொண்டிருந்த பொழுது அவன் மிக அழகாக சொன்னான், சார் ஐ எம் எ ஃபியூச்சர் டாக்டர் என்று சொன்னார். ஐ எம் எ ஃபியூச்சர் டாக்டர் என்று சொன்னார். அவ்வளவுதானையா, இதனையா பெருசு ஆங்கிலத்தில். இதுதான் அன்பிற்குரியவர்களே, நான் பெற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொள்வதெல்லாம் இன்றைக்கு நான் பார்த்திருக்கிறேன். எல்லா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நான் சென்று பேசியிருக்கிறேன், மாணவர்களை சந்தித்து பேசியிருக்கிறேன். அந்த இளம் உள்ளத்திலே நேர்மையையும் நீதி உணர்வையும் மிக்கவர்களாக அவர்கள் வளர்த்தெடுத்தால்தான் ஒரு தேசம் நீதி மிகுந்த தேசமாக, உலகத்தில் வல்லரசு என்று சொல்லுகிறோமே, பண்பாடு உடைய மக்களை கொண்டிருக்கக்கூடிய, நேர்மையும் நீதி உணர்வும் மிகுந்த அப்படிப்பட்ட அந்த பண்பாடுகளை நெஞ்சில் தாங்கி இருக்கக்கூடிய குடிமக்களை கொண்டிருக்கக்கூடிய தேசம்தான் உலகத்தில் மிகச்சிறந்த வல்லரசாக முடியும் என்று நம்புகிறவன். எனவே நான் பல்வேறு கல்லூரிகளுக்கு, அங்கே பள்ளிகளுக்கு சென்று நான் பார்த்திருக்கிறேன். அங்கே குழந்தைகளுக்கான வகுப்பறைகள் உண்டு, ஆனால் பெற்றோர்களுக்கான வகுப்பறையை என் வாழ்நாளில் முதன்முறையாக நான் இங்கேதான் பார்த்தேன். பெற்றோர்களுக்கே வகுப்பறை உருவாக்கக்கூடிய பேராற்றல் பெற்றவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய இயக்குனர், மரியாதைக்குரிய அருட்தந்தை விமலன். என்னவோ தெரியவில்லை, அவரை எனக்கு பிடித்து போய்விட்டது. அதற்கு காரணம் விமல் என்கின்ற பெயர் காரணம் இல்லை, எனக்கு பிடித்த, மிக உலகத்தில் அதிகமாக பிடித்தவர் என் மனைவி, அவருடைய பெயரும் விமலாதான். அதற்காக அல்ல, என்னை தாங்கி பிடித்தவர் விமலா. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நான் நேர்மையோடு நெஞ்சரத்தோடு நிமிர்ந்து இந்த நிலத்தில் பயணிக்கிறேனே, அதற்கு காரணம் என் அருமை மனைவி விமலா. விமலாவையும் பிடிக்கிறது, அருட்தந்தை விமலையும் பிடிக்கிறது. பாருங்கள் எவ்வளவு வித்தியாசமான பெற்றோர்களுக்கான வகுப்பறை. எனவே பெற்றோர்களே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஆங்கில ஆற்றலை நம் பிள்ளைகள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆங்கில மோகத்தை ஒரு காலம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மிக எளிதாக இந்த ஏழை பிள்ளை சதீஷ் எப்படி ஆர்வம் இருந்தால் ஆற்றல் வந்துவிடும். அந்த ஆர்வத்தோடு அந்த பிள்ளை பார்த்தால் ஆங்கில ஆற்றல் தன்னளவிலே வந்துவிட்டது. பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருந்தால் போதும், தன்னளவிலே வந்துவிடும். என்னுடைய பிள்ளைகளை நான் பள்ளிக்கு அனுப்பிய அந்த காலத்தில் பள்ளிகளிலே முதன்முறையாக என்னுடைய பிள்ளை பள்ளிக்கு அனுப்பியதற்கு பிறகுதான் நான் அப்பாவாக இருந்தவன் டேடியாக மாறிவிட்டேன். இங்கிருந்து கற்றுக்கிட்டு வந்துட்டாங்க. என்னுடைய அருமை மனைவி அதுவரைக்கும் அம்மாவாக இருந்தவர் அறியாத மம்மி ஆகிவிட்டார். எங்களுக்கு குழப்பம். இந்த பிள்ளைகளை நன்றாகத்தானே வளர்த்தோம். உலகத்தினுடைய மூத்த மொழி என்ற பெருமை எனக்கு உண்டு. உலகத்தினுடைய மூத்த மொழி குடும்பத்தில் பிறந்தவன் என்ற பெருமை எனக்கு உண்டு. நான் நன்றாகத்தானே என்னுடைய பிள்ளைகளை வளர்த்தேன். நன்றாகத்தானே என்னுடைய பிள்ளைகளை
என்னை போல அந்த நேர்மையையும் நீதி உணர்வையும் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நான் வளர்த்தேனே. இதுவரைக்கும் அம்மா அப்பா என்று அன்போடு அழைத்த பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வந்த முதல் வேலை செய்த வேலையே எங்கள் இருவரையும் மம்மி டாடி என்று அழைத்து கொடுமைப்படுத்தி விட்டார்கள். அப்பொழுதுதான் இந்த பள்ளியினுடைய தாக்கத்தை நான் புரிந்து கொண்டேன். பள்ளிகள் இவ்வளவு கொடுமைக்கான இடமாக இருப்பதை அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். அன்பிற்குரியவர்களே, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் ஆற்றலோடு ஆங்கில ஆற்றலோடு வளரட்டும். அதற்காக வீட்டிலெல்லாம் இந்த பிள்ளைகள் எந்த நேரத்திலும் மம்மி டாடி ஆன்டி அங்கிள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அவலத்தை நாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பிள்ளைகளிடத்திலே நான் சொல்லுவேன், என்னுடைய வீட்டிலே நீங்கள் ஒரு காலம் அந்நிய மொழியிலே பேசக்கூடாது, வீட்டிலே தமிழ் மொழிதான் பேச வேண்டும் என்று கட்டளையிட்டார். என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த குறைவும் ஏற்படவில்லை. என்னுடைய மகன் திலீபன் அமெரிக்காவில் அவன் இன்றைக்கு நியூயார்க்கிலே பணிபுரிகிறான். மிகச்சிறந்த கணினி நிபுணராக அவன் இருக்கிறான். எனவே எந்த வகையிலும் நான் வீட்டிலே தமிழ் பேசிய காரணத்தினாலே என் பிள்ளை தகுதி குறைவு ஏற்பட்டது இல்லை என்பதுதான் உண்மை. எனவே பெற்றோர்களுக்கான இந்த வகுப்பறையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆற்றலோடு ஆங்கில ஆற்றலோடு நம்முடைய பிள்ளைகள் வளரட்டும். ஆனால் ஆங்கில போகத்தை நாம் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம். அன்பிற்குரியவர்களை, ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அறிவு வளர வேண்டும் என்று எண்ணுகின்ற அதே நேரத்தில் நேர்மை நீதி உணர்வோடு அவர்கள் வளர வேண்டும் என்று எண்ணி அவர்களை வளர்க்க வேண்டும். அதுதான் அடுத்த நிலை. இன்றைக்கு சொன்னார்கள் அல்லவா, நம்முடைய அருட்தந்தை என்னை மிகச்சரியாக அந்த கவிதையிலே மற்ற அந்த புகழ்ச்சியெல்லாம் நான் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒன்றை நினைக்கிறேன், என்னுடைய தாய் என்னிடத்திலே நேர்மை வித்துக்களை விதைத்திருக்கிறார். நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு என்னுடைய பாதுகாப்பு பிரச்சனைய பேசினார். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால எனக்கு ஆயுதம் தாங்கிய ஒரு காவலர் வருவார். உயர்நீதிமன்ற உத்தரவினுடைய அடிப்படையில் இப்பொழுது அரசு அது விலக்கிக் கொண்டது, அது வேறு கதை. எதற்கு இது ஏற்பட்டது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்டினுடைய உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் 2014ஆம் ஆண்டு என்னை சட்ட ஆணையராக மதுரை மாவட்டத்தில் கிரானைட் முறைகேடுகளை முதலில் கொண்டு வந்த கலெக்டர் என்கின்ற காரணத்தினால் என்னை அன்றைக்கு நியமனம் செய்தது. அன்றைக்கு அந்த கிரானைட் முறைகேடுகளுடைய விசாரணையை நான் நடத்துகிறேன். அவ்வளவு முறைகேடுகளினுடைய ஆழத்தில் அவர்கள் மூழ்கி போயிருக்கிறார்கள். அவ்வளவு தடைகளை ஏற்படுத்தினார்கள். என்னுடைய அருமை மனைவி அன்றைக்கு அவ்வளவு அவர் என்னை அனுமதித்தாலும், என்னுடைய நேர்மைக்கு அவர் துணை நின்றாலும் கூட ஒரு அச்சத்தை உருவாக்கிய சூழலை அவர் கடந்து வந்தார். அப்படிப்பட்ட காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், அங்கே பார்க்கிற 3 முறை எனக்கே 3 முறை உன்னை கொன்று விடுவோம் என்று கடிதம் வந்தது. உன்னை கொன்றுடுவோம், என்னை மட்டுமல்ல, என்னை கற்ற பாவத்துக்காக என்னுடைய துணைவியாரையும் கொன்று விடுவோம் என்று சொன்னார். என்னுடைய பிள்ளைகளை கொன்று அந்த குவாரியிலேயே புதைப்போம் என்று சொல்லி கடிதம் வந்தது. யாருக்கு? அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த எனக்கு, ஒரு IAS அதிகாரியாக இருந்த எனக்கு மிரட்டல் கடிதம் வருகிறது என்று சொன்னால், நம்முடைய சூழலை பாருங்கள், நாட்டினுடைய சூழலை. இந்த பிள்ளைகள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு எத்தனை கனவுகளோடு இந்த பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த பிள்ளைகளை நான் அவரிடத்தில் கேட்டேன். மிகுந்த அதிகமான நேரம் அவர்கள் நின்று கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அசையாமல் நின்று கொண்டிருந்த அவர்கள் கால்களுக்கும், இன்றைக்கு அசைந்து நடனமாடிய இந்த பிள்ளைகளினுடைய கால்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், அவ்வளவு நேரமா இருந்தாங்க, எனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்து அவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக கேட்டேன். வாட்ஸ் யுவர் நேம் சொன்னாங்க. வாட்ஸ் யுவர் ட்ரீம் என்று கேட்டேன். ஐ வாண்ட் டு பிகம் டாக்டர் என்று சொன்னார். ஐ வாண்ட் டு பிகம் an IAS ஆஃபீஸர் என்று சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், அவர் உயர உயர பறக்க ஆசைப்பட்டவர். ஐ வாண்ட் டு பிகம் a பைலட் என்று அவர் சொன்னார். இந்த பிள்ளைகள், பெரும்பாலான பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் என்ன தெரியுமா சொன்னார்கள்? எதற்காக why you want to become collector, why you want to become doctor என்றெல்லாம் கேட்டபோது இந்த பிள்ளைகள் சொன்ன காரணம், I want to help poor people என்று சொன்னார். நான் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று இந்த பிள்ளைகள் சொன்னார்கள். அப்ப இப்ப சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எல்லாருமே ஏழைகளுக்கு, மற்றவர்களுக்கு, சமூகத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? பெரியவர்கள் ஆனதற்கு பிறகு
எப்படி ஒரு பணவேட்கை கொண்ட ஒரு மருத்துவராக, ஊழலில் உச்சம் தொட்ட ஒரு IAS அதிகாரியாக இவர்களெல்லாம் எப்படி மாறுகிறார்கள் என்று சொன்னால், அது பள்ளியிலே கல்வியிலே கோளாறா, கல்லூரி கல்வியிலே கோளாறா, அல்லது இந்த சமூக தாக்கமா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இந்த நிலையில்தான் நான் அன்பிற்குரியவர்களை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நான் மதுரை மாவட்டத்தில் இத்தகைய அபாயங்களை சந்தித்து வருகிறேன். அப்படி அபாயத்தை 3 முறை எனக்கு கொலை மிரட்டல். என்னோடு பணியாற்றியவர்கள் மீது வாகனங்களை மோதி அவர்கள் காயப்பட்டார்கள். ஒருவர் இறந்தே போய்விட்டார். பார்த்தசாரதி என்பவர் அவர் பெயர். அவர் மதுரை நகரிலே அங்கிருந்து மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு விடியற்காலை 5:30 மணிக்கு தன்னுடைய மாணவனை விட்டுவிட்டு அவர் வீடு திரும்புகிறார். வீட்டிற்கு அருகே ஒரு 150 மீட்டரில் அவர் ஒரு வாகன விபத்தை சந்திக்கிறார். இப்ப கொலையெல்லாம் நேரடியாக வந்து கொலை செய்யறது இல்லை, வாகனங்களோடு உரசிக்கொண்டே உயிரை முடித்து விடுவார்கள் என்கின்ற நிலை இருக்கிறது. தமிழகத்தினுடைய உயர்வான சிறந்த மாநிலமாக, இந்தியா சிறந்த நாடாக இருக்கிறதற்கு அடையாளமாக இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்படி செய்வார்கள். பார்த்தசாரதி என்பவர் அந்த வாகன விபத்தில் மாண்டு போய்விட்டார். அதற்கு பிறகு அங்கே நரபலி கொடுத்திருக்கிறார்கள் 11 பேரை என்று சொல்லி ஆதாரத்தோடு எனக்கு வருகிறது. அந்த நரபலி கொடுத்து அவர்களை புதைத்த அந்த சுடுகாட்டிற்கு நான் போகிறேன். அந்த சுடுகாட்டில் போய் பார்க்கிறேன். காலையில 7 மணிக்கு நான் போறேன். 7 மணிக்கு மாவட்ட கலெக்டர், மாவட்ட எஸ்பிக்கு தகவல் சொல்லிட்டு போறேன். 7 மணிக்கு போகையில் எல்லாரும் வந்துடுறாங்க. சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி எல்லாரும் வர்றாங்க. காவல்துறையில், வருவாய்த்துறையில VAO, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், டெப்டி தாசில்தார், தாசில்தார், ஆர்டிஓ எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாரும் வர்றாங்க. 7-7:30 மணிக்கு நான் இங்கே போயிட்டேன். மருத்துவர் வந்து இந்த புதைச்ச அந்த உடலோ அல்லது எலும்பு கூடோ எடுத்து அதை ஆய்வு செய்யணும். இவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா, நரபலி கொடுக்கப்பட்டார்களா என்று ஆய்வு செய்யணும். நான் போயிட்டு 7:30 மணிக்கு போனவன். மருத்துவர் மதுரையிலேருந்து வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 8 மணிக்கு, 8:30க்கு, 9 மணிக்கு வந்தார். நான் வரல. 10:30க்கு வரல, 12க்கு வரல, 2 மணிக்கு வரல, 3 மணிக்கு வரல. 5:30 மணிக்கு அந்த ஏடிஎஸ்பி வந்து இடத்திலே சொல்லுகிறார், சார் ஐயா, நீங்க நம்ம மதுரை சர்க்கியூட் ஹவுஸ்ல போய் இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க. இப்ப சூரியன் மறைய போகுது. இனிமே இந்த 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 உடல்லாம் எடுத்து ஆய்வு செய்ய முடியாது. ஏன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆய்வு செய்யறதுக்கு சட்டத்துல அனுமதி இல்லை. நாளைக்கு பார்த்துக்கலாம் ஐயா, நாளைக்கு நம்ம கண்டிப்பா முடிச்சிடலாம் ஐயா. பாத்தீங்களா எப்படி ஒரு உயரதிகாரி சொல்றாரு. எனக்கு அப்ப பொறி தட்டுச்சு. என்னன்னா, அப்ப நான் சொன்னேன், நான் காலையில 7:30 மணிக்கு சூரியன் உதிக்கிறப்பவே நான் வந்துட்டேன். நீ இவ்வளவு நேரம் என்னை காக்க வச்சுட்டு சூரியன் மறைய போகுதுன்னு நீ சட்டம் பேசுறீல்ல, நீ என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியும். நீ என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியும். ஏன்னா 1 கிலோமீட்டர் இருந்த மலையே அவங்க காணாம ஆக்கிட்டாங்க. 10 மலை, 15, 20 மலை, 1 கிலோமீட்டர் மலையே காணாம ஆக்கிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், 1 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஹில்லையே காணாம ஆக்குனீங்கல்ல, இந்த ஹில்லையே காணாம ஆக்குனவங்க இந்த ஸ்கல்லை காணாம ஆக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 1 மணி நேரத்தில் முடிச்சிருவீங்கன்னா நகரமாட்டேன்னு சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, அதே இடத்தில் அன்றைக்கு அமாவாசை இரவு 2015ஆம் ஆண்டு அங்கே அதனுடைய பிற்பகுதியில் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த நான் அந்த சுடுகாட்டில் ஆதாரத்தை பாதுகாப்பதற்காக அங்கேயே இரவு முழுவதும் படுக்க வேண்டிய கொடுமைதான் இங்கே நடந்தது. எல்லோரும் கேட்டாங்க, என்ன சார் அமாவாசை இரவு? அன்னைக்கு அப்படியே ஏதோ இயற்கை சில நேரங்கள்ல சில உண்மைகளை உரைப்பதற்காக இயற்கையாகவே சில நேரங்களில் நிகழ்ந்து விடுவது உண்டு. அமாவாசை இரவிலே இந்த சுடுகாட்டில் படுப்பதற்கு உங்களுக்கு பயமே இல்லையா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், சுடுகாட்டில் படுப்பதற்கு எனக்கு பயமே இல்லை, சுதந்திர நாட்டில் உழவுவதற்குத்தானையா எனக்கு பயமாக இருக்கிறது என்று. அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு மகத்தான பொறுப்பு இருக்கிறது என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அதற்கான பொறுப்பு மிக்கவர்களாக இந்த பெற்றோர்கள் அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இத்தனை தடையை ஏற்படுத்தினார்கள். இந்த தடையெல்லாம் ஏற்படுத்தி உயர்நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிப்பதற்காக நான் அங்கே அறிக்கை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இறுதி கால அந்த பணியின் போது ஒரு முறை, இன்றைக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக மறைந்துவிட்ட ஜானகி அக்கா என்கின்ற ஒரு மிகச்சிறந்த சமூக ஆர்வலர் என்னோடு 35 ஆண்டுகளுக்கு மேலாக
பயணித்தவர், என் குடும்ப நண்பர், என்னுடைய துணைவியார் விமலாவுக்கு அவ்வளவு நெருங்கிய ஒரு சகோதரியாக இருந்தவர். அவரை அணுகி அவரிடத்திலே அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அவரிடத்திலே சகாயம், அவர்களை இந்த அறிக்கை தயாரிப்பதற்கு கொஞ்சம் அதிலே சிலவற்றை விட்டுவிடச் சொல்லுங்கள், நாங்கள் லஞ்சம் கொடுக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார். ஒரு நாள் ஜானகி அக்கா எனக்கு கோபத்தோட அலைபேசியில் பேசுறாங்க, தம்பி உங்களை சந்திக்கணும், தம்பி உங்களை சந்திக்கணுங்கிறாங்க. எனக்கு அவ்வளவு அவசரமா? ஆமா, அவ்வளவு அவசரமா அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அப்ப அவங்க கோபத்தோடு பேசுறாங்க, தம்பி உங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, அது எவ்வளவு மோசமானது, நான் கண்ணாபின்னான்னு திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் சிரிச்சுக்கிட்டேன், லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களாக்கா? ஆமாங்க, ஆமா தம்பி அப்படின்னு கோபமா சொன்னா. நான் சிரிச்சுக்கிட்டேன், கோபமா சொன்னாங்க. அப்ப லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னாக்கா எவ்வளவு கொடுக்குறாங்க நான் கேட்டேன். எவ்வளவு கொடுக்குறேன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்க லஞ்சம் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊர்ல என்னன்னா, நீங்க யாராவது ஒரு அலுவலகத்துல ஒரு காரியத்தை முடிக்கணும்னு சொன்னா, சார் முடிச்சு கொடுங்க சார், 5000 ரூபா கொடுத்துருவேன் அப்படின்னா கோவப்படுவாரு. யாரை பார்த்தியா நீ 5000 ரூபா கொடுக்குறேங்கிற, என்ன லஞ்ச பேர் வழின்னு நினைச்சுக்கிட்டியா அப்படின்னா. சார் 50000 ரூபா கொடுக்குறேன் சார் அப்படின்னா. என்னப்பா அப்படி தொந்தரவு பண்ற அப்படின்னா. வேண்டப்பா விடுப்பா அப்படி. சார் 5 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுங்க சார். சார் வந்துருப்பா குயிக்கா வாப்பா அப்படி. இப்ப இங்க நேர்மையெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் ஒப்பீட்டு அளவிலான நேர்மை. 5000 ரூபாய்க்கு அவர் பில்டப் பண்ணுவாரு, 5 லட்சம் ரூபாய் முடிஞ்சு போயிடும் கதை. அன்பிற்குரியவர்களே, நான் ஜானகி அக்காவை நான் கேட்ட பொழுது எவ்வளவு லஞ்சம் கொடுக்கிறார்கள் என்று கேட்டபோது சத்தியமான உண்மையை நான் சொல்லுகிறேன். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய நூலிலெல்லாம் இவை பற்றியெல்லாம் இடம்பெறப் போகிறது. நான் அங்கே கேட்டபோது அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஒன்றுமில்லை தம்பி, 200 கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். 200 கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார். 200 கோடி ரூபாய். ஆனா நீங்க பேசுவாங்க, பேசிக்கலாம், முன்ன பின்ன இருந்தாலும் இருக்கலாம், 500 கோடி வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னார். நான் புன்னகைச்சேன். நான் அவரை பார்த்து புன்னகைத்தேன். என்னுடைய புன்னகையினுடைய பொருள் என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் அப்படியே புன்னகைத்து பார்த்தேன். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? என்னுடைய நேர்மையை வாங்குவதற்கு, இந்த நேர்மைக்கு விலை சொல்லுவதற்கு, இந்த நேர்மையை வாங்குவதற்கு இந்த உலகம் அவ்வளவு வசதியானது இல்லை என்று அந்த அற்பர்களிடத்திலே சொல்லுகிறது. இந்த உலகமே கொடுத்தாலும், இந்த உலகத்தையே கொடுத்தாலும் என் நேர்மையை ஒருவராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது என்று அவர்களிடத்திலே சொன்னார். இது சத்தியமான உண்மை. அன்பிற்குரியவர்களே, எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய நேர்மைக்கு ஊற்றுக்கண்ணாக இருந்தவர் என் அருமை தாயார் சவேரி அம்மாள், என்னுடைய தந்தையார் மகாரப்பள்ளி. குறிப்பாக என்னுடைய தாயிடத்திலிருந்து இந்த நேர்மையை கற்றுக்கொண்டேன். அன்பிற்குரிய பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அத்தகைய நேர்மையையும் நீதி உணர்வையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய என் தாயை போல இங்கே இருக்கக்கூடிய தாயாலும் முடியும் என்று நான் நம்புகிறேன், தந்தையாலும் முடியும் என்று நம்புகிறேன். மிகச்சிறந்த தமிழகத்தை, மிகச்சிறந்த ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு நேர்மையும் நீதி உணர்வும் மிக்க இந்த பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே நிகழ்ச்சி சொல்லி நான் முடித்து விடுகிறேன். நான் நாமக்கல்லில் மாவட்ட ஆட்சியராக இருந்த காலம் 2010. அப்பொழுது செம்மொழி மாநாடு கோவையிலே நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக, என்னுடைய இல்லத்திலேயே முகாம் அலுவலகம் இருக்கிறது, அங்கே நான் மனுக்களை வாங்கி கொண்டிருந்தேன். அப்படி மனுக்களை வாங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நிறைய பெரியவர்கள் இருந்தார்கள், விவசாயிகள் இருந்தார்கள், தொழிலாளர்கள் இருந்தார்கள், மாற்றுத்திறனாளிகள் இருந்தார்கள், வயதானவர்கள் இந்த முதியோர் உதவித்தொகை வாங்குவதற்கு நீண்ட வரிசையிலே நின்று கொண்டிருந்தார்கள். அதிலே பார்த்து கொண்டே நான் மனுவை வேக வேகமாக வாங்கி கொண்டிருக்கிறேன். வழக்கமாக திங்கட்கிழமை அலுவலகத்தில் வாங்குவோம், வெள்ளிக்கிழமை என்னுடைய இல்லத்திலேயே நான் வாங்குவேன். அப்படி பார்க்கிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளைப் போல ஒரு சிறுவன் இருந்தான். அவனை பார்த்தேன், எதற்காக இப்படி நிற்கிறான் என்று பார்த்து கொண்டே இருந்தேன். அப்படியே அவன் வரிசை வந்தான். இந்த பிள்ளையை பார்த்தேன், அருமையான பிள்ளை, அவனுடைய கண்ணிலே அந்த ஒளி இன்றைக்கும் எனக்கு நினைவிருக்கிறது. இந்த பிள்ளை வந்த பொழுது, தம்பி உன்னுடைய பெயர் என்னவென்று கேட்டேன். நவீன் என்று சொன்னான். எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டேன். கமலர்மலை பகுதியிலிருந்து வருகிறேன் என்று சொன்னான். பல பேருக்கு தெரியும், நாமக்கலில் இருப்பவர்களுக்கு தெரியும், இங்கே நாமக்கல்லோடு தொடர்புடையவர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த ஏழை பிள்ளை சொன்னார், நவீன் எதற்காக வந்திருக்கிறாய் என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார், ஐயா என்னுடைய அம்மாவும் அப்பாவும் காதல் திருமணம் புரிந்து கொண்டவர்கள்,
அவர்கள் கலப்பு திருமணம் புரிந்து கொண்டவர்கள். மனிதர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு பெயர் கலப்பு திருமணம். அதாவது சாதி விட்டோ மதம் விட்டு செய்தால் கலப்பு திருமணம் என்று நாம் கதைக்க தொடங்குவோம். கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். என்னுடைய தாய், என்னுடைய தந்தை நன்றாக போய் கொண்டிருந்தது. எனக்கு 2 தம்பிகள், ஒரு தம்பியோ ஒரு தங்கையோ சொன்னால் அந்த ஏழை பிள்ளை நபி. அப்படி சொல்லிவிட்டு, இப்பொழுது என்னப்பா, நன்றாகத்தானே போய் கொண்டிருந்தது, மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் இருந்தோம். ஆனால் இப்பொழுது என்னுடைய தாய் இன்னொரு ஆணோடு சென்று ஓடிவிட்டார். இப்பொழுது என்னுடைய தந்தையார் மிகுந்த அவதியோடு எங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஐயா, எப்படியாவது என்னுடைய தாயிடத்திலே பேசி என்னுடைய தாயையும் தந்தையும் இணைத்து விட்டால் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்போம் என்று அந்த 10 வயது சிறுவன் 4வதோ 5வதோ அவன் சொல்லியதாக எனக்கு நினைவு என்று சொல்லுகிறான். எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. காரணம், பிள்ளைகளுடைய பிரச்சனையை பற்றி பெரியவர்கள் சொல்லுவார்கள். பெரியவர்களே பிரச்சனையாகி இன்று பிள்ளை அதை தீர்ப்பதற்கு மனு கொண்டு வந்திருக்கிறானே என்னிடத்தில் என்று கொஞ்சம் கஷ்டத்தோடு பார்த்தேன். என்ன செய்ய வேண்டும், இவர்களை எப்படியாவது பேசி இணைத்து விடுங்கள் ஐயா என்று சொல்லுகிறார் இந்த ஏழை சிறுவன். கவளமலை பகுதியில் இருந்து வருகின்ற அந்த ஏழை சிறுவன் சொல்கிறார். அப்ப நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு துணை கலைச்சரை நான் நியமனம் செய்து இந்த ஏழை சிறுவனுடைய தாய் தந்தை இடத்திலே பேசுங்கள், குறிப்பாக தாயிடத்திலே பேசி இணைத்து வைக்க முடியுமா என்று பாருங்கள் என்று உடனடியாக இதை செய்ய வேண்டும். ஓரிரு நாளிலே இதை செய்து தீர்வை கொடுத்து விட்டீர்களேயானால் இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொன்னேன். அவரும் மிகவும் அர்ப்பணிப்புள்ள ஒரு அலுவலர். அவர் உடனடியாக அந்த தாயை தொடர்பு கொள்கிறார். அவர் இங்கே வேறொரு இடத்திலே இருக்கிறார், அந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அப்பொழுது அவர் தொடர்பு கொண்ட பொழுது முதலிலே பேச மறுத்து விட்டார். அதற்கு பிறகு அவருடைய வழக்கறிஞர் தான் பேசினார். இவர் பேச மறுத்து. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் இடத்திலே சொன்னார். ஆனால் அப்பொழுது கோவையிலே செம்மொழி மாநாடு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே எல்லா அலுவலர்களும் கோவைக்கு வர வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்தார்கள். அதனால் இந்த அலுவலரும், ஐயா நான் கோவைக்கு சென்று அந்த மாநாட்டு பணிகளை முடித்துவிட்டு நாளைக்கு வருகிறேன், நாளைக்கு மதியம் வந்து விடுவேன், நாளை கழித்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். சரி, எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்து விடுங்கள், இந்த பிள்ளைகளோடு தொடர்பிலே இருங்கள், நீங்கள் அங்கே போனாலும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதை மறந்து விடாதீர்கள், வந்துவிட்டு தீர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறேன். அன்பிற்குரியவர்களை இப்படி சொல்லி அடுத்த நாள் நான் தினத்தந்தியிலே ஒரு செய்தியை படிக்கிறேன். ஒரே நாளிலே எனக்கு அந்த செய்தியை படித்து நான் அப்படியே அதிர்ச்சியானேன். என்ன தெரியுமா அந்த செய்தி இருக்கிறது? என்ன செய்தி இருக்கிறது தெரியுமா? தன்னுடைய அன்பு மனைவியை பிரிந்த கணவன் தன்னுடைய 3 பிள்ளைகளோடு நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்டு மாண்டே போய்விட்டார். அன்பிற்குரியவர்களே, இது இடி போன்ற இந்த செய்தி என் இதயம் தாங்கவில்லை. உண்மையிலேயே இந்த மனுவை கொடுத்ததற்கு பிறகு நான் அவனை அங்கேயே உட்கார வைத்து நான் சாப்பிடுவதற்கு செல்லுகிற வரைக்கும் அங்கேயே உட்கார வைத்து நான் மதிய உணவுக்காக சென்ற பொழுது அவன் கையை பிடித்து நான் என்னுடைய அந்த உணவு டேபிளுக்கு அவரிடத்திலே அந்த கொண்டு போய் என்னுடைய அருமை மனைவியிடத்திலே அறிமுகப்படுத்தி இந்த பிள்ளை கவளர்மலையிலிருந்து வந்திருக்கிறார், தன் தாய் தந்தையை இணைக்க என்னிடத்திலே மனு கொடுக்க வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனை உணவருந்த சொன்னார். அந்த பிள்ளைக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டிலே உணவருந்தக்கூடிய அந்த ஒரு அனுபவம் ஒரு புதிதாக இருந்தது. கூச்ச சுபாவமுடையவனாக இருந்தான். அப்படியே அவன் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அவரிடத்திலே நான் கேள்வி கேட்கிறேன், நவீன் என்ன செய்கிறாய், நீ நன்றாக படிக்கிறாயா என்று கேட்கிறேன். அந்த கவளர்மலை பகுதியிலே அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியிலே அவன் 4வது படிக்கிறான். 4வதோ 5வதோ படிக்கின்றான். அவன் சொல்லுகிறான், நான் நன்றாக படிப்பேன் ஐயா, நான் என்னுடைய வகுப்பிலே முதல் 2 இடத்திலே பிடிப்பேன் என்று சொல்லுகிறான். மகிழ்ச்சி நவீன், நன்றாக படி, வேற என்ன செய்கிறாய்? மாலையிலே என்னுடைய பள்ளியினுடைய அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த திடலிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஓடிக்கொண்டிருக்கிறாயா என்று கேட்டேன். ஓடிப்பொழுது உன்னுடைய தாய், நீ ஓடிக்கொண்டிருக்கிற தாய் அப்படி என்று சொல்லாமல் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயே எதற்காக என்று கேட்கிறேன். ஐயா, நான் போலீஸ் துறையில் சேர வேண்டும் என்று சொல்லுகிறான். இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் சொன்னார்கள் அல்லவா, நான் போலீஸ் துறையில் சேர வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லுகின்ற பிள்ளைகள், போலீஸா, அப்படியானால் கான்ஸ்டபிளா என்று கேட்கிறேன். இல்லை ஐயா, நான் ஐபிஎஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரியாக ஆக வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொன்ன பொழுது அவருடைய கண்ணிலிருந்து அந்த புறப்பட்ட நம்பிக்கை ஒளி
இன்றைக்கும் என் நெஞ்சிலே நிழலாடுகிறது. அப்படி சொல்லி அவன் சாப்பிட்டு முடித்தவன், என்னுடைய மனைவி அன்போடு ஆப்பிளை நறுக்கி அவனிடத்திலே கொடுத்தான். இவன் கிராமத்து பிள்ளை, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பங்களோவில் வந்து அருந்துகிற இந்த அனுபவம் அவனுக்கு புதிதானது. கூச்ச சுபாவமுடையவனாக இருக்கிறார். அப்படியே கொஞ்சம் தயங்கி அப்படி அதை சாப்பிடுவதற்கு யோசித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய அன்பு மனைவி விமலா சொல்லுகிறார், நீ IPS அதிகாரி ஆக வேண்டும் என்று சொல்கிறாய் அல்லவா, நீ நன்றாக சாப்பிட வேண்டும், நீ பணம் மருந்து என்று சொல்லி ஊக்கப்படுத்தி அப்படிப்பட்ட IPS கனவோடு வளர்ந்த அந்த பிள்ளை தந்தையோடு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பெற்றோர்களுக்கான வகுப்பறை என்பதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் அடிப்படையில் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். Man is a social animal என்று அரிஸ்டாட்டில் சொல்வார்கள். மனிதன் சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கிறார். எனவே இந்த சமூகத்தை அவன் அளப்பரிய அளவிற்கு நேசிக்க வேண்டும், சக மனிதர்களை நேசிக்க வேண்டும். பெற்றோர்கள் முதலில் கணவன் மனைவியை நேசிப்பதும், மனைவி கணவனை நேசிப்பதும், கணவன் மனைவி இரண்டும் தங்களுடைய பிள்ளைகளை அளவில்லாது நேசித்து இந்த சமூகத்திற்கு உயர்ந்த மனிதர்களாக அவர்களை உருவாக்குவதற்கு அவர்களிடத்திலே ஒழுக்கத்தை, கட்டுப்பாட்டினை, கண்ணியத்தை, நன்றி உணர்வை, பிற மனிதர்களுக்கு உதவுகின்ற அந்த பரிவை, நேர்மை உணர்வை, இன்றைக்கு நீதி அரசர் என்று நாம் குறிப்பிடுகிறோமே இயேசு வருவார், அவர் தன்னுடைய மலை போதனையிலே மிக அழகாக அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோமோ, நீதியின் பேரில் பசிதாக உள்ளோர் பேறு பெற்றோர், அதனால்தான் நீதி அரசர் என்று இயேசு பெருமானை சொல்லுகிறோமே. ஒவ்வொருவரும் நீதிமானாக இருந்தால் இந்த நிலம் ஒரு வளமான மகிழ்ச்சியான பூமியாக இருக்கும். எனவே பெற்றோர்களே, நீங்கள் ஒரு அன்பினுடைய உருவமாக, நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட முன்மாதிரியான பெற்றோர்கள் தான் மிகச்சிறந்த பிள்ளைகளை உருவாக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட வகுப்பறையாக, அப்படிப்பட்ட ஒரு கல்விக்கூடமாக, அப்படிப்பட்ட பல்கலைக்கழகமாக நம்முடைய குடும்பங்கள் மாற வேண்டும். அதனால்தான் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு குடும்பமே ஒரு வகுப்பறையாக இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய, அதற்காகத்தான் இந்த ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். எனவே நான் இந்த தலைப்பை கொடுத்த அன்பு தந்தை விமல் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் மிகச்சிறந்த சாதனையை செய்வார்கள். உங்களுடைய பிள்ளைகள் சரித்திரத்தை படைப்பார்கள். என்னை போல அல்ல, எதை காட்டிலும் மிகச்சிறந்த சாதனையை படைப்பார்கள். இந்த பகுதியிலே இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூலகம், நிச்சயமாக இந்த நூலகத்தை பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகள் மிகச்சிறந்த ஆளுமைகளாக வருவார்கள். டுடே எ ரீடர், டுமாரோ எ லீடர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த நூலகத்தை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் வாசிக்கிறானோ அவன் வளமான மனிதனாக மாறுவான் என்பதுதான் உண்மை. What is exercise to your body is what is exercise to your body and the reading is to the soul என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே அன்பிற்குரிய பிள்ளைகளே, அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்குங்கள். நான் செல்லுகிற இடமெல்லாம் சொல்லுவார்கள், என்னுடைய பிள்ளை ஒரு டாக்டர், என்னுடைய பிள்ளை ஒரு IAS அதிகாரி, என்னுடைய பிள்ளை IPS அதிகாரி என்று சொல்லுவார்கள். நான் இந்த இயக்குநரை, நான் இந்த முதல்வரை, நான் நம்முடைய அன்பு தந்தையர்களை, நாம் அன்பு சகோதரிகளை, அருள் சகோதரிகளை, அருள் தந்தையர்களை, ஆசிரியர் பெருமக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் IAS அதிகாரிகளை உருவாக்குங்கள், IPS அதிகாரிகளை உருவாக்குங்கள், IRS அதிகாரிகளை உருவாக்குங்கள், IFS அதிகாரிகளை உருவாக்குங்கள், டாக்டர்களை உருவாக்குங்கள், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களை உருவாக்குங்கள், விஞ்ஞானிகளை உருவாக்குங்கள். ஏன், நல்ல மனிதர்களையும் நீங்கள் சேர்த்தே உருவாக்குங்கள். அந்த நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கு கல்வி கூட வகுப்பறை மட்டுமல்ல, குடும்ப வகுப்பறையும் மிக முக்கியம். அதற்கு பெற்றோர்கள் தான் அவசியமானவர்கள். பெற்றோர்களே பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர்கள் என்பதை புரிந்து கொண்டு மிகச்சிறந்த குடிமக்களை, இந்த பிள்ளைகளை மிகச்சிறந்தவர்களாக ஆக்குங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய இயக்குனருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.